சூப்பராக இருந்தது சார். வடிவேலு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாமன்னனுக்கு அப்புறம் இதில் ரொம்ப நல்லா இருந்தது. அது பழைய பாட்டு, ராமராஜன் பாட்டு அது. அது நல்லா பண்ணியிருந்தாங்க. ராமராஜன் மாதிரியே உடம்ப அசைக்காமல் அவர் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, மெய்யழகன் மாதிரி இருக்குன்னு கம்பேர் பண்ணுவாங்க. பட் செகண்ட் ஹாஃப் மெய்யழகன். சார் 2 பேருமே போட்டி போட்டு தான் சார் நடிச்சிருக்காங்க. அதனால வந்து ஹீரோ போத் 2 பேரும் தான் சார் சொல்ல முடியும். அந்தளவுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு சார் மூவி. படத்தில் என்ன பிடிச்சிருந்தா என்ன சொல்லணுமோ அதை நீட்டாக சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்ல ஒரு 10 பக்கம் டைலாக்கு ஹீரோ வசனம் அந்த மாதிரிலாம் இல்லை, டீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆமாம், அதான் நல்லா இருந்தது படத்தில். ஒரே மாதிரியே இருந்ததுன்னா எல்லாம் ஈஸியாக என்ன சொல்கிறாங்கன்னா மெய்யழகன் மாதிரி காப்பி பண்ணி வச்சுருக்காங்கன்றவாங்க. ஸோ இது மெய்யழகன் கிடையாதுன்றது தான் செகண்ட் ஆஃப். 3 மணி நேரம் உட்காந்தானே உங்களுக்கு மொத்த கதையும் தெரியும். எப்படி உங்களுக்கு ஒரு டீசர்லேயோ ஒரு ட்ரைலர்லேயோ எப்படி உங்களுக்கு மொத்த கதையும் சொல்ல முடியும்? வந்து உட்காந்து ஃபஸ்ட் ஹாஃப் மொக்கையாக இருந்ததுன்னு சொன்னாலும் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக தாட் மாறிடும். நல்லா இருக்குது. எதுவுமே லேக் ஆகலை. நீங்கள் அந்த படத்தோடு உள்ளே போனீங்கன்னா லேக் ஆகுது. என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு லேக் ஆக தான் செய்யும். ஆமாம், அதனால இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்குறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, மெய்யழகன் மாதிரி இருக்குன்னு கம்பேர் பண்ணுவாங்க. பட் செகண்ட் ஹாஃப் மெய்யழகன். ஆமாம், நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. அதான் மாமன்னலே நம்ம பார்த்துட்டோம்ல, சொன்ன நல்லா தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பார்க்குறதுக்கு டீசெண்டாக படம். அதான் ரொம்ப இந்த வீரவசனம்லாம் பேசல. என்ன ரியாலிட்டியோ அதை 2 பேரும் நீட்டாக பேசியிருக்காங்க. ஒர்த்து தான். எனக்கு அதாவது நம்ம ரொம்ப மியூசிக் பற்றிலாம் பார்க்கல. ஏன்னா நம்ம மூவியோட ரொம்ப டீப்பாக போனதால் மூவி நல்லா இருக்குன்றதால மியூசிக் அந்தளவுக்கு பார்க்கல. அந்தந்த இடத்துல பாட்டெல்லாம் ஒன்றும் வரல. ஒரே பாட்டு தான் வந்திருக்கு. அதுவும் நமக்கு தெரியாது பாட்டு வந்துதா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அது கொஞ்சம் சித்தாரா வச்சு தான் படமே மூவ் ஆகும். பட் அவங்க கொஞ்சம் நேரம் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள வச்சு தான் படமே மூவ் ஆகும். கோவை சார்லாம் வந்து போலீஸாக கட்டியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், யாரையுமே நம்ம அந்த பழைய காமெடியெல்லாம் பார்க்க மாட்டோம். நான் வேறு ஆங்கிளில் நல்லாயிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபசல் அண்டு வடிவேலு சார் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்தடுத்த சீன் என்ன வருதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே நார்மலாக போயிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வெலுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல ஒரு பிக்கப். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ட்ராவலிங் சீன் வந்து காமெடியாக ஓரளவுக்கு நல்லா தெரியாமே இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. 2 பேருமே நல்லா பண்ணிருந்தாங்க. ஆமாம், எமோஷ்னலாக பண்ணுறது இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நல்ல சூட்டாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எமோஷ்னல் சீன் வந்து இல்லை, அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருந்துருக்கலாம். அது எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஓகே. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. படத்தில் இல்லை சார், டோட்டலாக எல்லாமே நல்லா இருக்குது சார். படம் எதிர்பார்த்து வந்து வேறு, படம் ஒன்று வேறு எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது சார். அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வந்து படம் சீரியஸாகவே ஓடிச்சு. ஆனால் வந்து படத்தில் வந்து எந்த சவுண்டும் ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக யாரும் பேசலும் இல்லை. படத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற அந்த ஃபுல் இதிலே தான் கான்ஃபிடென்ட்டில் படம் பார்த்துட்டே இருந்தாங்க எல்லாம், படம் முடிகிற வரைக்கும். ஆனால் படம் பார்த்துட்டு கை தட்டினாங்க தேட்டரில். அதுதான் ஒரு சின்ன பசங்க டான்ஸ் ஆடினா அப்படி கை தட்டுவாங்கன்னு இருக்கும். ஆனால் படத்தில் கிளாப் அடித்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க சார். அதுதான் சார் இதில் வந்து சீரியஸாக ஆமாம் நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம் சார், நல்ல மெசேஜ் சார். எல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான். இருக்கக்கூடாதுன்னா அந்த அது கொஞ்சம் சாங்ஸ் நல்லா இருந்தது. அந்த ராமராஜன் வந்து அது பழைய சாங், அந்த பழைய சாங்னா நல்லா தான் இருக்கும். அது நல்லா இருந்தது சார். போர் அடிக்கல சார். நம்ம வந்து இவங்க 2 பேரும் பண்ணுறது ஒன்றும் நம்ம போர் அடிக்கிற மாதிரியே கொஞ்சம் கூட இல்லை சார். இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து இல்லை நல்லா இருந்துச்சு சார். நல்லா ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்குறது வந்து அடுத்து என்ன எப்படி ஓடுமோ அப்படின்றது நல்லா. அடுத்த ஹாஃப் வந்து அதை வந்து கிஃப்ட் பண்ணி தூக்கண மாதிரி தான் இருந்துச்சு. படம் எண்டு இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை பரவாயில்ல சார், அவங்களுக்கு அது போதும் சார். அது ஜென்ரலாக ஏன்னா அதே ஜென்ரலாக இருந்துச்சு. ஒரு அவங்களும் ஜோக்கர் தானே, இருந்தாலும் ஜோக்கு நகைச்சுவை நடிகர் தான்.
இருந்தாலும் வந்து அவங்க பண்ணதும் நல்லா அந்த ரோலுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. யார் பண்ணா இல்லை சார், இது வந்து யங்ஸ்டரும் பார்க்கணும் சார், ஃபேமிலியும் பார்க்கணும். சின்ன பசங்க பார்க்க மாட்டாங்க, ஏன்னா வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிடும். படம் பார்க்கலாம் அஞ்சு நல்லா இருக்கு. அதே மாதிரி மாமன்ல 2 பேரும் வில்லனா நடிச்சிருந்தாங்க. இதுல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. எப்படி இருந்தது? பக்கத்து பாசலும் வடிவேலு. அது நல்லா இருக்கு, காம்போ நல்லா இருக்கு. 2 பேருக்கும் நல்லா 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கலாம் நல்லா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போயிருக்காங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு, ரொம்ப தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, விறுவிறுப்பாக இருக்கு. இன்ட்ரோல் ட்விஸ்ட் எப்படி இருந்தது? அது எதிர்பார்த்தீங்களா அந்த மாதிரி? அது மாதிரி எதிர்பார்க்கல சார், ஆனால் ட்விஸ்ட்டு சூப்பராக இருக்கு. படம் பார்க்கலாம் நல்லா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற மாதிரி ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் அப்படியே மாத்தி வேற மாதிரி. ஆமாங்க, செகண்ட் ஹாஃப் அப்படியே மாறி இருக்கு. அது எப்படி இருந்தது உங்களுக்கு பார்க்கும்போது? த்ரில்லிங்காக தான் இருந்தது படம் பார்க்கலாம் நல்லா இருக்கு. அப்புறம் அந்த வடிவேலு அந்த எமோஷனல் சீன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு சார். வடிவேல் சார் பற்றி சொல்லவே தேவையில்ல, நல்லா தான் பண்ணுவார். இதுல ஃபைட் பண்ணியிருக்காரு வேற படத்துல. ஆமாம், ஃபைட் பண்ணியிருக்கிறாரு. நல்லா பண்ணியிருக்காரு அதுவும். பண்ணியிருக்காரு. இந்த வயசில் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் வந்து பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. 2 பேர்ல யாரு ஹீரோன்னு சொல்லுவீங்க? பக்கத்து பாசல வடிவேலு. சார் 2 பேருமே போட்டி போட்டு தான் சார் நடிச்சிருக்காங்க. அதனால வந்து ஹீரோ போத் 2 பேரும் தான் சார் சொல்ல முடியும். அந்தளவுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி படம் கொஞ்சம் லென்த்து தான். ஏதாவது இடத்துல கொஞ்சம் லேக். இல்லை, லென்த் இருக்கிற மாதிரி தெரியல. 10 மணி 12 கரெக்டாக 2 ஹவர் முடிஞ்சிருச்சு. லென்த் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு தெரியல. ரொம்ப மக்களாம் போகலாம், நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் அந்த சொன்ன விஷயங்கள்லாம் நல்லா பிடிச்சிருந்தது. சூப்பராக இருக்குது சார். அதுவும் வந்து அந்த வடிவேல் கோர்ட்டில் சொல்லுவார், அந்த விஷயம்லாம் நல்லா இருக்கு. நல்லா கனெக்ட் ஆகுது. நல்லா கனெக்ட் ஆகுது. முதியோர் இல்லத்தில் இருக்கிறது பதிலாக 4 பேர் போட்டு தொட்டு இருக்கலான்றது நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது சார். எப்படி இருந்தது வடிவேலு வடிவேலு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாமன்னனுக்கு அப்புறம் இதில் ரொம்ப நல்லா இருந்தது. வடிவேலு ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர். பொம்பளை பசங்களுக்காக, அவர் ஒய்ஃபுக்காக அவர் இதை எடுத்து செய்கிறாரு. அவங்களால வந்து எதுவும் பண்ண முடியலையே, அந்த மெமரி லாஸ் ஆனதுனால அவங்க எதாவது பண்ண முடியலையேன்றதுனால இவர் எடுத்து செய்கிறாரு. சூப்பராக இருக்கிறாரு. நல்லா இருந்தது. படம் போனதே தெரியல, அப்படியே மாறிடுச்சு. அது நான் அவருக்கு மெமரி லாஸ் தான் நினச்சேன், பார்த்தா அவர் ஒய்ஃபுக்கு தான் மெமரி லாஸ்ன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அது பழைய பாட்டு, ராமராஜன் பாட்டு அது. அது நல்லா பண்ணியிருந்தாங்க. ராமராஜன் மாதிரியே உடம்பு அசைக்காமல் அவர் ஆடுறாரு.